2ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலனும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும். பிறந்த தேதி நேரம் வைத்து சுய ஜாதகத்தை அமைத்து ஒருவருடைய விதியை தீர்மானிப்பது போல் அந்த விதியை மாற்ற மதியால் பெயர் அமைப்பதே பெயரியல் ஆகும், அதாவது நியூமராலஜி ஆகும். முதலில் நியூமராலஜி செயல்படும் விதத்தை பற்றி பார்ப்போம். எல்லா உயிரினங்களுக்கும் தன்னியல்பான ஒரு வடிவம் ஒன்று உண்டு. இவ்வடிவம் 3 பரிணாம வடிவங்களை உள்ளடக்கியது. அவை ஒளியியல் வடிவம் சவுண்ட் ஃபார்ம், வரி வடிவம் ஜியோமெட்ரிக்கல் எக்ஸ்பிரஷன், 3வது பருவ வடிவம் கிராஸ் ஃபார்ம். இந்த 3 படிவங்களும் இணைந்து முரணின்றி இயங்கினால்தான் ஒரு உயிர்நிலையில் முழு வளர்ச்சியும் வெற்றியும் உண்டாக்கும். இவ்வகையில் ஒருவருடைய பெயர் எழுதும் போது அது அவருடைய வரி வடிவம் அல்லது எந்திரமாகிறது. அவருடைய பெயர் ஒலிக்கப்படும் போது அது அவருடைய ஒளி வடிவமாகிறது. இதுவே மந்திரமாகும். இவ்விரண்டும் முரணின்றி இயங்கி அவருடைய பருவம் அதாவது உருவ வடிவத்தை நன்கு அமைத்து இயங்க செய்கின்றன. எனவே ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் சக்தியாக பெயர் விளங்குகிறது. மேலும் எந்த கிரகத்தின் ஆதிக்கத்தில் பெயர் அமைந்துள்ளதோ அக்கிரகத்தின் ஒளியியல் மின்காந்த தொடர்பால் அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் லிங்க் தொடர்பால் அக்கிரகத்தின் ஆளுமையில் அமைகின்றன. எனவே நன்மையும் தீமையும் சுய ஜாதகத்தில் கிரக நிலைகளும் கோச்சார கிரக நிலைக்கேற்ப வாழ்வியலில் நடைபெறும். சரி, பெயர் எண்ணை எவ்வாறு கண்டுபிடிப்பது? ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் அலைவரிசை பின்வருமாறு அமைந்துள்ளன. எண் 1 சூரியனுக்குரியது, குணம் மேன்மை குணம் கொண்டவையாகும். எழுத்து A, I, J, Q, Y. எண் 2 சந்திரனுக்குரியது, மென்மையான குணம் பெற்றவையாகும். B, K, R. எண் 3 குருவுக்கு உடையது, போதனை வழங்கும் குணம் பெற்ற ஆகும். C, G, L, S. எண் 4 ராகுக்குரியது, பகைமை பாராட்டக்கூடிய குணம் பெற்றவையாகும். D, M, T. எண் 5 புதனுக்குரியது, தோழமை குணம் பெற்றவையாகும். E, H, N, X. எண் 6 சுக்கிரனுக்குரியது, ரசனை குணம் கொண்டவையாகும். U, V, W. எண் 7 கேதுக்குரியதாகும், சோதனை தரக்கூடிய குணம் பெற்றவையாகும். O, Z. எண் 8 சனிக்குரியது, வேதனை அளிக்கக்கூடிய குணம் பெற்றவையாகும். F, P. எண் 9 செவ்வாய்க்குரியது, சாதனை படைக்கும் குணம் பெற்றவையாகும். ஆனால் இதற்கு எழுத்துக்கள் இல்லை. இவ்வாறு உள்ள எண்களை உங்கள் பெயர் எழுத்துக்குரிய எண்ணோடு கூட்டி வரும் எண்ணே பெயரெண்ணாகும். உதாரணமாக சிவா, எஸ்க்கு 3, ஹச்சுக்கு 5, ஐக்கு 1, விக்கு 6, ஏக்கு 1. இப்போ 3 5 8, 8 1 9, 9 6 15, 15 1 16. அதாவது பெயர் எண் 16. இதை கூட்டினா மொத்தம் 7 வரும். இது கேதுவோட ஆதிக்கம் பெற்ற எண்ணாகும். 1 சூரியனும் 6 சுக்கிரனும் இணைந்து 7 கேதுவாக அமையப்பெற்ற எண்ணாகும் இந்த சிவாங்கிற பேர். 2ஆம் தேதி பிறந்தவர்களுடைய பலன்களும் யோகமும் பாதிப்பும் பரிகாரமும் என்னென்ன என்பதை இப்போது பார்ப்போம். 2ஆம் எண் சந்திரனுக்குரிய எண்ணாகும். இவ்வெண்ணில் பிறந்தவர்களுடைய விதி எண் 20 பெயர் எண் 20 இருந்து சந்திரனுடைய எண்ணாக அமையப்பெற்று சுய ஜாதகத்தில் சந்திரன் கடகத்திலோ ரிஷபத்திலோ இருந்து எந்த ஒரு கிரகத்தாலும் பாதிப்படையாமல் இருந்தால் அனைத்து உலகமும் வசியமாகும். எந்த முயற்சி செய்தாலும் தடை என்பதே இருக்காது. அனைத்திலும் வெற்றியே நடைபெறும். கற்பனை சக்தி மிக்கவர்களாக விளங்குவார்கள். சமுதாயத்தில் உச்ச செல்வாக்கோடு திகழ்வார்கள். எப்போதும் புதிய செயல்களுக்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். இவர் பிறவி குணமாகவே பாவனை, கற்பனை, ஆராய்ச்சி, சந்தேகம் எல்லாம் இவரிடம் காணப்படும். இவரால் எந்நேரமும் சிந்தனையும் கற்பனையும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பாடலாசிரியர்கள், கதாசிரியர்கள் சிறந்து விளங்குவார்கள். சிலர் இயக்குநராகவும் திகழ்வார்கள். இவர்களிடம் தெய்வ பக்தியும் தன்னம்பிக்கையும் மிகுந்து காணப்படும். பிறருக்கு யோசனை வழங்குவதில் வல்லவராக இருப்பார்கள். இவர்கள் புகழ்வதைப் போல் யாராலும் புகழ முடியாது. அன்பையும் பாசத்தையும் அவ்வளவு அருமையாகவும் எப்போதும் சிரிப்பும் முகம் மலர்ந்தும் காணப்படுவார்கள். பேச்சாலேயே எல்லோரையும் வசியப்படுத்துவார்கள். எப்போதும் விளையாட்டாகவும் காமெடியாகவும் பேசி பிறரை சிரிக்க வைப்பார்கள். பார்ப்பவர்களுக்கு இவர் மீது மிகுந்த மரியாதை தருவார்கள். இவர் பயப்படுத்துவதில் கில்லாடி, அதேபோல் பயந்து கொள்வதிலும் இவருக்கு நிகர் யாரும் இல்லை. மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். நிலையான எந்த ஒரு விஷயத்திலும் இருக்க மாட்டார்கள். எதற்கும் பெரிதாக கவலையோ அலட்டிக் கொள்ளவோ மாட்டார்கள்.
சந்திரன் சுய ஜாதகத்தில் கெட்டோ அல்லது நீசம் பெற்றோ இருந்தால் கோச்சார காலங்களிலும் தசாபுத்தி காலங்களில் சந்திரன் பாதிக்கப்படும் போதெல்லாம் பல அவமரியாதைகளை சந்திக்க நேரிடும். மனக்குழப்பம், பொய் சொல்லுதல், மனநோய் ஏற்படுதல், பிறரால் கைவிடப்படுதல், வியாபாரத்தில் நஷ்டமடைந்து மனநோய் ஏற்படுதல், வீட்டில் உள்ளவர்களெல்லாம் இவரை ஒதுக்குதல், அதுவும் சுய சந்திரன் மீது கோச்சார சனியோ கேது ராகுவோ அமர்ந்துவிட்டால் இழப்புகளும் வேதனைகளும் சொல்லி மாளாது. எனவே சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் சந்திரனுடைய எண்ணான 11, 20, 29, 38, 47, 56, 65, 74, 83, 92, 101 ஆகிய எண்ணில் பெயர் வைக்கக்கூடாது. மேலும் மற்ற எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அக்கிரகம் நன்மை செய்யும் கிரகமாக உள்ளதா என்று பார்த்து அக்கிரக எண்ணில் தான் பெயர் வைக்க வேண்டும். மேலும் 20ஆம் தேதி 2ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு சுய ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அக்கிரகத்துக்குரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் அதுக்குரிய மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் விலக்கிக் கொள்ள வேண்டும். மேலும் சுய ஜாதகத்தில் சந்திரன் நல்ல நிலையில் இருந்து கோச்சார காலங்களில் பாதிக்கப்படும் போது, குறிப்பாக 7.5 சனி ராகு கேதுவால் சந்திரன் மீது அமர்ந்து சஞ்சாரம் செய்யும் போது பல இன்னல்கள் தேடி வரும். எனவே அக்காலங்களில் ஞாயிறு, திங்கள், சனிக்கிழமையில் அம்பாள், துர்க்கை, சண்டிகேஸ்வரர், சனீஸ்வரர் வழிபாடும் அம்பாள், துர்க்கை, சனி அஷ்டோத்திரம் கேட்டும் படித்தும் நலம் பெறலாம். சரி, எவ்வாறு பெயரெண்ணை சரி செய்வது? பிறந்த தேதிக்கேற்பவும் சுய ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைக்கேற்பவும் பெயர் எண்ணை அமைத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அமைக்கும் போது சுய ஜாதகத்தில் மோசமான வாழ்க்கை இருந்தாலும் பிறந்த தேதி, விதியன் கூட்டுத்தொகையான தேதி, மாதம், வருடம் ஆகியவளாலும் ஏற்படும் கெடுதல்களை குறைத்து வாழ்க்கையில் ஏற்றம் பெற முடியும். இதற்கு உதாரணமாக திரைப்பட பாடல்களை கூற முடியும். பாட்டில் கருத்து இருக்கிறதோ இல்லையோ என்பதை தாண்டி அதன் எழுத்துக்களும் ஒளி இயல்களும் சரியாக அமைந்துவிட்டால் மோசமான பாடல்கள் கூட பிரபல்யமும் நல்ல வருமானமும் பெற்றுள்ளதை எளிதாக அறிய முடியும். ஆகையால் தான் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அதற்கான கடவுள்களையும் எந்திரங்களையும் மந்திரங்களையும் உருவாக்கி வைத்து காலங்காலமாக வழிபட்டு இன்னல்களை போக்கி வருகிறோம். எனவே நியூமராலஜி ஒருவருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. இதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் முதல் எழுத்து வரிசையான உருவாக்கி வைத்துள்ளனர். மிக முக்கியமாக வாழ்வியல் தொடர்ந்து இடர்பாடுகளையும் இன்னல்களையும் சந்தித்து வருபவர்கள் நியூமராலஜி என அப்பா அம்மா வைத்த பெயரை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அந்த பெயருடன் எழுத்துக்களை கூட்டியோ துணை பெயரை இணைத்தோ மாற்றி வளம் பெறலாம். மேலும் அவற்றை சரியாக செய்ய வேண்டும். இல்லையெனில் கடும் பாதிப்புகளை உருவாக்கிவிடும். எனவே கிரக அறிவியல் தெரிந்த வல்லுநர்களிடம் ஆலோசனை செய்து மாற்ற வேண்டும். மேலும் பெயர் சுய ஜாதகத்தில் உள்ள பெயருக்கான கிரகம் சரியாக இருந்தும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவிப்பார்கள். இதற்கு கோச்சார கிரக நிலையும் தசாபுத்திகளால் தான் ஏற்படும். இதற்கு உரிய கிரக சாந்தியும் தெய்வ வழிபாடும் மந்திரங்களை உச்சரித்தும் கெடுதல் காலங்களில் நலம் பெறலாம். மேலும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்யவும். இதனால் பதிவு ஏற்பட்டவுடன் தங்களுக்கு உடனே தெரிய வரும். நன்றி, வணக்கம்.